இந்திய ராணுவ வாகனங்களுக்கான இணையதளம் மீது பாகிஸ்தான் சைபர் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழலில் தற்போது பாகிஸ்தான் சைபர் தாக்குதலை இந்திய ராணுவம் தொடர்பான இணையதளங்கள் மீது நடத்தியிருக்கிறது. சைபர் தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக ஆய்வு நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். பாகிஸ்தான் சைபர் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. விவரங்கள் என்ன? எத்தனை இணையதளங்கள் இதன் மூலமாக முடக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது? பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் இரு தரப்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான இணையதளங்கள் மீது தற்பொழுது பாகிஸ்தான் சைபர் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. இந்திய ராணுவ பொறியியல் சேவை மையத்தினுடைய அந்த இணையதளம் மற்றும் அதாவது பாதுகாப்பு துறை சம்பந்தமான படிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனம் என இரண்டு நிறுவனங்களினுடைய இணையதளங்களும் தற்பொழுது சைபர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடியது என்பது உங்களுடைய அந்த ராணுவ தளவாட மையத்தை தற்பொழுது அது பாகிஸ்தானுக்கு சொந்தமாக்கி இருக்கிறது. கர்டசி பாகிஸ்தான் சைபர் போர்ஸ், அதாவது இதற்கு நன்றி என்பது பாகிஸ்தானுடைய சைபர் கடைக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் பஹல்காம் வாஸ் ஜஸ்ட் தி பிகினிங், அதாவது பஹல்காம் தாக்குதல் சம்பவம் என்பது ஒரு சிறிய தொடக்கம்தான் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதில் சில புகைப்படங்களையும் குறிப்பிட்டு அதிலும் எழுத்துக்களால், அதாவது சிவப்பு நிற எழுத்துக்களால் ஹேக்டு பை பிசிஎஃப், அதாவது பாகிஸ்தான் சைபர் போர்ஸ் என்று அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இது இந்திய ராணுவம் தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்களும் இதில் கசிந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது இந்திய ராணுவம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் அதில் இருந்ததாகவும், தற்பொழுது அந்த தகவல்கள் அனைத்தும் திருடப்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.